இந்த ஒரு பெயரை கேட்டாலே சிலருக்கு பயம் தோன்றும், சிலருக்கு பக்தி பெருகும், சிலருக்கு அமைதி கிடைக்கும், இன்னும் சிலருக்கு 1000 கேள்விகள் மனதில் எழும். உண்மையில் யார் இந்த சிவன்? ஏன் உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்கள் அவரை வணங்குகிறார்கள்? ஏன் எல்லா கடவுள்களிலும் அவருடைய தோற்றம் மட்டும் இவ்வளவு வித்தியாசமாக இருக்கிறது? உடல் முழுவதும் சாம்பல் பூசி இருக்கிறார், கழுத்தில் பாம்பு இருக்கிறது, சடாமுடியில் கங்கை குடிகொண்டிருக்கிறாள், நெற்றியில் 3வது கண், புலித்தோலை ஆடையாக அணிந்திருக்கிறார், சுடுகாட்டை இருப்பிடமாக கொண்டிருக்கிறார். இவ்வளவு வித்தியாசமான தோற்றம் கொண்டவரை ஏன் உலகம் மகாதேவன் என்று அழைக்கிறது? இதற்கு பின்னால் மறைந்திருக்கும் உண்மை என்ன? இன்றைக்கு அந்த ரகசியங்களை ஒன்றன் பின் ஒன்றாக தெரிந்து கொள்ளப் போகிறோம். இந்த உலகத்தில் பிறக்கும் ஒவ்வொரு மனிதனும் ஒரு நாள் இறக்க வேண்டியது உறுதி. பிறப்பு இருப்பதால் இறப்பும் இருக்கிறது. ஆனால் அந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் அப்பாற்பட்ட நிலையை அடைந்தவர் யார் என்றால், இந்து சாஸ்திரங்கள் ஒரே பெயரை சொல்கின்றன, அது சிவன். அவருக்கு பிறப்பு இல்லை, அவருக்கு இறப்பும் இல்லை, அவர் காலத்திற்கும் அப்பாற்பட்டவர். அதனால தான் அவரை ஆதியும் அந்தமும் இல்லாதவன் என்று கூறுகிறார்கள். ஒரு குழந்தை முதல் முறையாக சிவன் யார் என்று கேட்டால் பலர் அவர் ஒரு கடவுள் என்று பதில் சொல்வார்கள். ஆனால் அது முழுமையான பதில் அல்ல. சிவன் என்பது ஒரு உருவம் மட்டுமல்ல, சிவன் என்பது ஒரு சக்தி, சிவன் என்பது ஒரு தத்துவம், சிவன் என்பது இந்த பிரபஞ்சம் இயங்குவதற்கான அடிப்படை உண்மை என்று வேதங்களும் உபனிஷத்துகளும் கூறுகின்றன. சிவம் என்ற சொல்லுக்கு மங்களம், நன்மை, அமைதி, முழுமை என்ற பல அர்த்தங்கள் உள்ளன. அதனால் சிவன் என்றால் நமக்கு வெளியே எங்கோ இருக்கும் ஒருவர் மட்டுமல்ல, நம்முள் இருக்கும் தூய உணர்வும் சிவமே. அதைத்தான் பல சித்தர்கள் அன்பே சிவம் என்று எளிமையாக சொன்னார்கள். பலர் நினைப்பது போல சிவன் அழிவின் கடவுள் மட்டுமல்ல, அவர் அழிப்பது மனிதர்களை அல்ல. மனிதனுக்குள் இருக்கும் அகங்காரம், பேராசை, கோபம், பொறாமை, அறியாமை போன்ற இருளைத்தான் அழிக்கிறார். ஒரு விதை மண்ணுக்குள் அழியாமல் மரமாக மாற முடியாது. அதுபோல பழைய அறியாமை அழிந்தால்தான் புதிய ஞானம் பிறக்கும். அதனால்தான் சிவன் அழிப்பவராக இருந்தாலும் உண்மையில் புதிய வாழ்க்கையை உருவாக்குபவராகவும் இருக்கிறார். சிவபெருமானின் தோற்றத்தை கவனித்து பாருங்கள். உடலில் எந்த ஆபரணமும் இல்லை, தங்க கிரீடம் இல்லை, வைர மாலைகள் இல்லை, அரசருக்குரிய அலங்காரமும் இல்லை, சாம்பல் மட்டுமே பூசி இருக்கிறார். ஏன் தெரியுமா? இந்த உடல் எவ்வளவு அழகாக இருந்தாலும், எவ்வளவு செல்வம் சேர்த்தாலும் ஒரு நாள் எல்லாம் சாம்பலாகிவிடும் என்பதை ஒவ்வொரு நொடியும் மனிதனுக்கு நினைவூட்டுவதற்காக. அவர் கழுத்தில் இருக்கும் பாம்பும் ஒரு சாதாரண அலங்காரம் அல்ல, பாம்பு காலத்தின் அடையாளமாக கருதப்படுகிறது. காலத்தை வென்றவன் சிவன் என்பதை அது உணர்த்துகிறது. மனிதன் நேரத்தை பார்த்து வாழ்கிறான், ஆனால் நேரமே சிவனை பார்த்து நகர்கிறது என்று புராணங்கள் கூறுகின்றன. சிவனின் நெற்றியில் இருக்கும் 3வது கண் பற்றி அனைவரும் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அந்த கண் என்ன அர்த்தம் என்பதை பலர் அறிந்திருக்க மாட்டார்கள். அது கோபத்தின் கண் மட்டுமல்ல, அது ஞானத்தின் கண். வெளியில் தெரியும் உலகத்தை 2 கண்கள் பார்க்கும், ஆனால் உண்மையை பார்க்கும் கண் 3வது கண். அந்த கண் திறக்கும் போது பொய் மறைகிறது, மாயை கரைகிறது, உண்மை மட்டும் நிலைக்கிறது. சடாமுடியில் கங்கை ஏன் இருக்கிறாள்? இதற்கு பின்னாலும் ஒரு ஆழமான தத்துவம் இருக்கிறது. கங்கை வேகமாக பூமிக்கு வந்திருந்தால் உலகமே அழிந்திருக்கும் என்று புராணங்கள் கூறுகின்றன. அந்த வேகத்தை தன் சடாமுடியில் தாங்கி மெதுவாக பூமிக்கு கொடுத்தவர் சிவன். இதன் பொருள் என்னவென்றால், மிகப்பெரிய சக்தியை சரியான கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய மனநிலையே சிவம். சந்திரனை தலையில் அணிந்திருப்பதற்கும் காரணம் இருக்கிறது. சந்திரன் வளர்வதும் தேய்வதும் போல மனித வாழ்க்கையிலும் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். ஆனால் அவற்றையெல்லாம் தலையில் சுமந்து கொண்டு அமைதியாக இருப்பவனே உண்மையான யோகி என்பதை சிவன் தனது தோற்றத்தால் கற்றுக் கொடுக்கிறார். சுடுகாட்டில் வாழ்கிறார் என்று புராணங்கள் கூறுகின்றன. இதை கேட்டு பலர் பயப்படுகிறார்கள். ஆனால் சுடுகாடு என்பது வாழ்க்கையின் இறுதி உண்மையை மனிதனுக்கு நினைவூட்டும் இடம். அங்கு ராஜாவும் இல்லை, ஏழையும் இல்லை, பதவியும் இல்லை, பணமும் இல்லை, அனைவரும் சமம். அதனால்தான் சமத்துவத்தின் மிகப்பெரிய அடையாளமாக சிவன் சுடுகாட்டை தேர்ந்தெடுத்தார். நந்தி எப்போதும் சிவனை பார்த்தபடியே அமர்ந்திருப்பதை நீங்கள் கவனித்திருக்கலாம். நந்தி வெறும் வாகனம் அல்ல, பொறுமை, விசுவாசம், கட்டுப்பாடு ஆகியவற்றின் உருவகம். வாழ்க்கையில் பெரிய உண்மைகளை அறிய விரும்புபவன் முதலில் நந்தியைப் போல அமைதியாக காத்திருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதையே அது உணர்த்துகிறது. உலகத்தில் எண்ணற்ற கோயில்கள் இருக்கின்றன, ஆனால் சிவன் பெரும்பாலும் லிங்க வடிவில் வழிபடப்படுகிறார். ஏன் மனித உருவத்தில் இல்லாமல் லிங்க வடிவில் இருக்கிறார்? இதுவே பலரின் கேள்வி. உண்மையில் சிவலிங்கம் என்பது ஒரு சிலை அல்ல, அது தொடக்கமும் முடிவுமில்லாத பிரபஞ்சத்தின் அடையாளம். முடிவில்லாத ஒளி தூணின் குறியீடு. அதற்கு ஆரம்பமும் இல்லை, முடிவும் இல்லை. அதனால்தான் சிவலிங்கத்தை வழிபடுவது என்பது ஒரு உருவத்தை அல்ல,
எல்லையற்ற பரம்பொருளை வணங்குவதாக கருதப்படுகிறது. ஒரு காலத்தில் பிரம்மாவும் விஷ்ணுவும் தங்களில் யார் உயர்ந்தவர் என்று விவாதித்ததாக புராணம் கூறுகிறது. அப்போது முடிவில்லாத அக்னி தூணாக சிவன் தோன்றினார். அதன் அடியையும் முடியையும் கண்டுபிடிக்க முடியாமல் இருவரும் திரும்பி வந்தனர். அந்த அக்னி தூணின் நினைவாகவே சிவலிங்கம் வழிபடப்படுகிறது என்று கூறப்படுகிறது. யார் இந்த சிவன் என்று கேட்டால், அவர் ஒரு மலையில் அமர்ந்திருக்கும் துறவி மட்டுமல்ல, ஒரு கோயிலில் இருக்கும் சிலை மட்டுமல்ல, மனிதனின் மூச்சில் இருக்கும் உயிர், மனதில் இருக்கும் அமைதி, உண்மையை தேடும் ஒவ்வொரு ஆன்மாவின் உள்ளார்ந்த ஒளி. அதனால்தான் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கடந்தும், பேரரசுகள் அழிந்தும், நாகரிகங்கள் மாறியும், ஓம் நமசிவாய என்ற 5 எழுத்து இன்னும் கோடிக்கணக்கான மக்களின் இதயத்தில் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. சிவனை பற்றி எவ்வளவு பேசினாலும் அது முழுமை அடையாது. ஏனென்றால் அவரை வார்த்தைகளால் அடைத்து வைக்க முடியாது. கடலை ஒரு சிறிய பாத்திரத்தில் அடைக்க முடியாதது போல சிவத்தின் பெருமையையும் மனித அறிவால் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. அதனாலதான் முனிவர்களும் சித்தர்களும் ஒரு விஷயத்தை மட்டும் சொன்னார்கள்: சிவனை புரிந்து கொள்ள முயற்சி செய்யாதே, சிவனை உணர முயற்சி செய். ஒரு மனிதன் வாழ்க்கையில துன்பம் வந்தால்தான் கடவுளை தேடுகிறான். எல்லாம் நன்றாக இருக்கும் வரை இறைவனை நினைக்கவே மாட்டான். ஆனால் சிவன் அப்படிப்பட்டவர் அல்ல. நீ அவரை நினைத்தாலும் நினைக்காவிட்டாலும் அவர் உன்னுடன் இருக்கிறார் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள். அதனாலதான் அவர் கருணை கடல் என்று அழைக்கப்படுகிறார். சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்த வழிபாடு என்ன தெரியுமா? பெரிய பெரிய யாகங்கள் அல்ல, விலை உயர்ந்த காணிக்கைகளும் அல்ல, மனம் நிறைந்த ஒரு ஓம் நமசிவாய் என்ற நாமமே அவருக்கு மிகவும் பிடித்தது என்று ஆகமங்கள் கூறுகின்றன. ஏனென்றால் சிவன் வெளிப்புற பகட்டை பார்ப்பதில்லை, மனிதனின் உள்ளத்தை மட்டுமே பார்க்கிறார். பலர் கேட்பார்கள், ஏன் சிவன் எப்போதும் கண்களை மூடியபடி தியானத்தில் அமர்ந்திருக்கிறார் என்று. அதற்கான பதில் மிகவும் அழகானது. உலகம் முழுவதும் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வையும் பார்த்து கொண்டே இருந்தால் அமைதி கிடைக்காது. சில நேரங்களில் கண்களை மூடினாதான் உண்மையான உலகத்தை பார்க்க முடியும். வெளியில் ஓடிக்கொண்டிருக்கும் மனதை உள்ளே திருப்புவதுதான் தியானம். அதைத்தான் சிவன் தனது வாழ்க்கையால் மனிதர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். கைலாய மலையை சிவனின் இருப்பிடமாக அனைவரும் அறிவோம். ஆனால் கைலாயம் என்பது ஒரு மலை மட்டுமல்ல, மனிதனின் உயர்ந்த மனநிலையையும் குறிக்கிறது என்று பல யோகிகள் விளக்குகிறார்கள். மனம் ஆசைகளால் அலைபாயாமல் அமைதியாக மாறும்போது அந்த நிலையே கைலாயம் என்று கூறப்படுகிறது. சிவபெருமானின் குடும்பத்தை பார்த்தாலே வாழ்க்கைக்கான மிகப்பெரிய பாடம் கிடைக்கிறது. ஒரு பக்கம் நந்தி, இன்னொரு பக்கம் சிங்கம், ஒரு பக்கம் எலி, மறுபக்கம் மயில், கழுத்தில் பாம்பு, அருகில் விநாயகர், முருகன், பார்வதி. இயற்கையாக ஒன்றுக்கொன்று எதிரான உயிரினங்கள் எல்லாம் ஒரே குடும்பத்தில் அமைதியாக இருக்கின்றன. இதன் பொருள் என்ன? வேறுபாடுகள் இருந்தாலும் ஒற்றுமையாக வாழ முடியும் என்பதுதான். இன்றைய உலகில் சிறிய கருத்து வேறுபாட்டிற்காக கூட உறவுகள் உடைந்து விடுகின்றன. ஆனால் சிவனின் குடும்பம் மனிதர்களுக்கு ஒரு செய்தியை சொல்கிறது: அன்பு இருக்கும் இடத்தில் வேறுபாடுகள் பிரச்சனையாக மாறாது. பார்வதி தேவியின் தவத்தை நினைத்து பாருங்கள். அவர் விரும்பிய வாழ்க்கையை அடைய எத்தனை ஆண்டுகள் கடுமையான தவம் செய்தார் என்று புராணங்கள் கூறுகின்றன. அதற்கு பிறகுதான் சிவபெருமானை மணந்தார். இதிலிருந்து ஒரு விஷயம் தெளிவாகிறது: வாழ்க்கையில் மதிப்புள்ள எதுவும் உடனே கிடைக்காது. பொறுமையும் முயற்சியும் இருந்தால்தான் உண்மையான வெற்றி கிடைக்கும். மார்க்கண்டேயரின் கதையை நாம் அனைவரும் அறிந்திருப்போம். 16 வயதிலேயே உயிர் பிரியும் விதி இருந்தாலும் அவர் சிவனை முழு மனதுடன் வழிபட்டார். யமன் உயிரை பறிக்க வந்தபோது சிவலிங்கத்தை கட்டிப்பிடித்து நின்றார். அந்த பக்தியை கண்டு சிவன் நேரில் தோன்றி யமனையே தடுத்து நிறுத்தினார் என்று புராணம் கூறுகிறது. இந்த கதையின் உண்மையான பொருள் என்ன? இறைவனை முழுமையாக நம்பும் மனதிற்கு பயம் குறையும் என்பதுதான். சிவபெருமான் விஷத்தை அருந்திய கதையும் மிகவும் ஆழமானது. பார்க்கடலை கடைந்த போது முதலில் வெளிவந்தது ஆலகால விஷம். அந்த விஷம் உலகையே அழிக்கக்கூடிய சக்தி கொண்டது. யாரும் அதை ஏற்க முன்வரவில்லை. அப்போது சிவன் அந்த விஷத்தை அருந்தினார். ஆனால் அதை வயிற்றுக்குள் அனுப்பவில்லை, கழுத்திலேயே நிறுத்தினார். அதனாலதான் அவருக்கு நீலகண்டன் என்ற பெயர் வந்தது. இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள வேண்டும்? வாழ்க்கையில் வரும் கசப்புகளை உலகத்தின் மீது கொட்டாமல், அதனால் மற்றவர்கள் பாதிக்கப்படாமல் தாங்கிக் கொள்ளும் மன வலிமையே சிவத்தின் குணம். எல்லா விஷயங்களையும் உள்ளே விழுங்கிவிடவும் கூடாது, வெளியே வெடிக்கவும் கூடாது. கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதையே இந்த நிகழ்வு உணர்த்துகிறது. இன்று பலருக்கு மன அழுத்தம், பயம், கோபம், பதட்டம் அதிகமாக இருக்கிறது. காரணம் ஒன்றுதான்: வெளியில் நடப்பதையெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் சிவன் நமக்கு கற்றுக் கொடுப்பது வேறு. உலகத்தை மாற்ற முயற்சி செய்வதற்கு முன் உன் மனதை மாற்று. மனம் மாறினால் உலகமே மாறியது போல் தோன்றும்.
சித்தர்கள் சிவனை ஏன் இவ்வளவு அதிகமாக வழிபட்டார்கள் தெரியுமா? அவர்களுக்கு செல்வம் வேண்டுமென்றோ பதவி வேண்டுமென்றோ இல்லை, பிறப்பு இறப்பு என்ற சுழற்சியிலிருந்து விடுதலை வேண்டும் என்பதற்காக. அதனால்தான் அவர்கள் சிவத்தை தியானித்தார்கள். அவர்களுக்கு சிவன் என்பது ஒரு மதத்தின் கடவுள் அல்ல, எல்லா உயிர்களிலும் இருக்கும் பரம்பொருள். நாம் கோயிலுக்கு செல்லும் போது பலர் அவசரமாக சென்று தீபம் ஏற்றிவிட்டு உடனே வெளியே வந்து விடுகிறார்கள். ஆனால் பழைய காலத்தில் கோயில் என்பது வேண்டுதல் வைக்கும் இடம் மட்டுமல்ல, மனதை அமைதிப்படுத்தும் இடமாக இருந்தது. குறிப்பாக சிவாலயத்தில் சில நிமிடங்கள் அமைதியாக அமர்ந்தால் மனதில் இருக்கும் சலனங்கள் மெதுவாக குறைய ஆரம்பிக்கும் என்று பல ஆன்மீக மரபுகள் கூறுகின்றன. சிவபெருமானுக்கு மிகவும் பிரியமான வில்வ இலை ஏன்? 3 இதழ்கள் கொண்ட அந்த ஒரு இலை மனிதனின் உடல், மனம், ஆன்மா ஆகிய 3ஐயும் குறிக்கிறது என்று ஒரு விளக்கம் கூறுகிறது. இன்னொரு விளக்கம் சிவனின் 3 கண்களையும் குறிக்கிறது என்பதாகும். எந்த விளக்கமாக இருந்தாலும் அதன் அடிப்படை கருத்து ஒன்றுதான், முழுமையான சமநிலை. இன்று மனிதன் எல்லாவற்றையும் வேகமாக அடைய விரும்புகிறான். உடனடி வெற்றி, உடனடி பணம், உடனடி புகழ். ஆனால் சிவன் நமக்கு கற்றுக் கொடுப்பது மெதுவாக வளர்வதின் மகத்துவம். ஒரு பெரிய மரம் ஒரே நாளில் வளராது, ஒரு ஆறு ஒரே நாளில் உருவாகாது. அதுபோல உண்மையான ஆன்மீக வளர்ச்சியும் ஒரே நாளில் வராது. தினமும் ஒரு சிறிய நல்ல மாற்றம் போதும், அது ஒரு நாள் மிகப்பெரிய மாற்றமாக மாறிவிடும். அதனால்தான் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக எண்ணற்ற சித்தர்களும் யோகிகளும் ஞானிகளும் சாதாரண மக்களும் ஒரே நாமத்தை உச்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நாமம் அவர்களுக்கு வெறும் மந்திரம் அல்ல, அது ஒரு மூச்சு, அது ஒரு நம்பிக்கை, அது ஒரு பாதுகாப்பு, அது ஒரு அமைதி. அந்த 5 எழுத்து நமக்குள் ஒலிக்கத் தொடங்கும் போது நம் வாழ்க்கையிலும் தெரியாத மாற்றங்கள் மெதுவாக ஆரம்பிக்கின்றன என்று பக்தர்கள் அனுபவமாக கூறுகிறார்கள். சிவனை பற்றிய மிகப்பெரிய உண்மை என்னவென்றால், அவர் யாரையும் தன்னிடம் வரும்படி கட்டாயப்படுத்துவதில்லை. அவர் யாரையும் பயமுறுத்தி வணங்க வைப்பதில்லை. ஒரு குழந்தை தன் தந்தையிடம் எப்படி செல்லுமோ அதுபோல மனிதன் தானாகவே அவரை நோக்கி வர வேண்டும் என்பதே சிவத்தின் வழி. அதனால்தான் சிவபெருமானின் சன்னதிக்குள் நுழைந்தவுடன் பலருக்கு ஒரு வித்தியாசமான அமைதி கிடைக்கிறது. அந்த அமைதியை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. அதை அனுபவித்தவர்களுக்கே அதன் அருமை தெரியும். பலர் ஒரு கேள்வியை கேட்கிறாங்க, ஏன் சிவனை வணங்குபவர்களுக்கு வாழ்க்கையில சோதனைகள் அதிகம் வருகிறது என்று. உண்மையில் சோதனைகள் சிவனை வணங்குபவர்களுக்கு மட்டும் வருவதில்லை, எல்லோருக்கும் வருகிறது. ஆனால் சிவனை நம்புபவர்களுக்கு அந்த சோதனைகளை தாங்கும் மன வலிமை கிடைக்கிறது. அதுதான் வித்தியாசம். கடலில் அலை வராமல் இருக்க முடியாது, ஆனால் வலுவான படகு அந்த அலையை தாண்டி செல்லும். அதுபோல சிவபக்தனின் மனம் வலுவாக மாறுகிறது. ஒரு மனிதன் தனது வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்த பிறகும் மீண்டும் எழுந்து நிற்க முடிகிறதென்றால் அதற்கு காரணம் வெளிப்புற சக்தி மட்டுமல்ல, உள்ளுக்குள் இருக்கும் நம்பிக்கையும் தான். அந்த நம்பிக்கையை உயிர்ப்பித்து வைத்திருக்கும் சக்தியே சிவம் என்று பல ஆன்மீக அறிஞர்கள் கூறுகின்றனர். பஞ்சாட்சர மந்திரமான ஓம் நம சிவாய் பற்றி நீங்கள் சிந்தித்ததுண்டா? இந்த 5 எழுத்துக்கள் வெறும் ஒளி அல்ல, இயற்கையின் 5 அடிப்படை தத்துவங்களையும் குறிக்கிறது என்று சைவ மரபுகள் கூறுகின்றன. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், இந்த 5ம் இல்லாமல் உயிர் வாழ முடியாது. அதுபோல இந்த பிரபஞ்சமும் சிவத்திலிருந்து பிரிந்து இல்லை என்பதையே இந்த மந்திரம் நினைவூட்டுகிறது. சிவபெருமானின் உடுக்கை ஒளியை நாம் பல படங்கள்ல பார்த்திருக்கிறோம். ஆனால் அந்த உடுக்கை ஏன் முக்கியமானது? பழம்பெரும் மரபுகள் கூறுவது என்னவென்றால், படைப்பின் முதல் அதிர்வு, முதல் ஒலி, முதல் தாளம் அனைத்தையும் குறிக்கும் அடையாளம்தான் அந்த உடுக்கை. உலகம் அமைதியில் இருந்து தோன்றி மீண்டும் அமைதிக்கே திரும்புகிறது என்பதன் குறியீடாக அதை எடுத்துரைக்கிறார்கள். அதேபோல சிவனின் கையில் இருக்கும் திரிசூலமும் ஒரு ஆயுதம் மட்டுமல்ல, மனிதனை பிணைத்துக் கொண்டிருக்கும் 3 முக்கியமான துன்பங்களையும் வெல்ல வேண்டியதை குறிக்கிறது என்று பல விளக்கங்கள் கூறுகின்றன. உடல் துன்பம், மன துன்பம், கர்மத்தின் விளைவு. இவற்றை வென்று உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்பதே அதன் ஆழமான பொருள். சிவன் நடராஜராக ஆனந்த தாண்டவம் ஆடுவதை நாம் அனைவரும் பார்த்திருக்கிறோம். ஏன் அவர் நடனம் ஆடுகிறார்? ஏனென்றால் இந்த பிரபஞ்சத்தில் எதுவும் நிலையாக இல்லை, அனைத்தும் தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்கிறது. இதயம் துடிக்கிறது, பூமி சுழல்கிறது, நட்சத்திரங்கள் நகர்கின்றன, காலம் ஓடுகிறது. இந்த இடையறாத இயக்கத்தையே நடராஜரின் தாண்டவம் குறிக்கிறது. நடராஜரின் பாதத்தின் கீழ் ஒரு சிறிய உருவம் இருப்பதை கவனித்திருக்கலாம். அது அறியாமையை குறிக்கிறது என்று கூறப்படுகிறது. மனிதன் தனது அறியாமையை மிதித்தால்தான் ஞானத்தின் பாதையில் நடக்க முடியும் என்பதையே இந்த உருவம் நமக்கு கற்றுத் தருகிறது. சிவனை அடைய மிகவும் எளிய வழி என்ன என்று கேட்டால், சித்தர்கள் ஒரு வார்த்தை மட்டுமே சொல்கிறார்கள்: அகங்காரத்தை விடு. ஏனென்றால் அகங்காரம் இருக்கும் இடத்தில் இறை உணர்வு நிலைக்காது.
காலியான பாத்திரத்தில தான் தண்ணீர் நிரப்ப முடியும். அதுபோல பணிவான மனதில்தான் இறை அருள் நிரம்பும். நாம் பல நேரங்களில் இறைவனிடம் வேண்டுவது என்ன? பணம் வேண்டும், வேலை வேண்டும், வீடு வேண்டும், உடல் நலம் வேண்டும். இவை அனைத்தும் வாழ்க்கைக்கு தேவையானவைதான். ஆனால் சிவனை உணர்ந்தவர்கள் வேறு ஒன்றை வேண்டுகிறார்கள். எது வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் மனதை தாரும் என்று வேண்டுகிறார்கள். ஏனென்றால் மனம் வலுவாக இருந்தால் வாழ்க்கை எந்த புயலையும் கடந்து செல்ல முடியும் என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். சிவனை பற்றி இன்னொரு அற்புதமான விஷயம் என்னவென்றால், அவர் யாரிடமும் உயர்வு தாழ்வு பார்ப்பதில்லை. வேடன் கண்ணப்ப நாயனாரின் பக்தியையும் அவர் ஏற்றார். அரசர்களின் பூஜையையும் ஏற்றார். சித்தர்களின் தவத்தையும் ஏற்றார். ஒரு சாதாரண மனிதனின் கண்ணீரையும் ஏற்றார். அவருக்கு தேவையானது பக்தியின் உண்மை மட்டுமே. அதனால்தான் இன்றும் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் மனம் உடைந்து சிவா என்று அழைக்கும் ஒருவரின் குரல் வீணாகாது என்று பக்தர்கள் நம்புகிறார்கள். அந்த அழைப்பை கேட்கும் கருணைதான் சிவத்தின் மிகப்பெரிய அடையாளம். அவர் நமக்கு எப்போதும் நாம் விரும்புவதை கொடுக்காமல் இருக்கலாம். ஆனால் நமக்கு உண்மையில தேவையானதை சரியான நேரத்துல சரியான விதத்தில் கொடுப்பார் என்ற நம்பிக்கையில்தான் கோடிக்கணக்கான மக்கள் இன்று வரை ஓம் நம சிவாய் என்று உச்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நம்பிக்கையே பலரின் வாழ்க்கையை இருளிலிருந்து ஒழுக்கிக் கொண்டு வந்திருக்கிறது என்று எண்ணற்ற அனுபவங்கள் கூறுகின்றன. சிவனை பற்றி அறிந்து கொள்ள ஆரம்பிக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு கட்டத்தில் மிகப்பெரிய ஆச்சரியம் காத்திருக்கிறது. அது என்னவென்றால், சிவன் வெளியில் இருக்கிறாரா இல்லை நமக்குள்ளேயே இருக்கிறாரா என்ற கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே நமது சித்தர்கள் சொல்லிவிட்டார்கள். அவர்கள் கூறியது மிகவும் எளிமையானது. இறைவனை வெளியே தேட ஆரம்பிப்பது தவறு அல்ல, ஆனால் இறுதியில் அவர் நம்முள்ளேயே இருக்கிறார் என்பதை உணர வேண்டும் என்பதுதான். அதனாலதான் பல சித்தர்கள் காடுகளிலும் மலைகளிலும் குகைகளிலும் பல ஆண்டுகள் தியானம் செய்தார்கள். அவர்கள் புதிய கடவுளை உருவாக்கவில்லை, ஏற்கனவே இருந்த உண்மையை உணர முயன்றார்கள். அந்த உண்மை அவர்களுக்குள் வெளிப்பட்ட போது அவர்கள் கூறிய ஒவ்வொரு வார்த்தையும் இன்று வரை மனிதர்களுக்கு வழிகாட்டியாக இருந்து வருகிறது. திருமூலர் ஒரு இடத்துல மிகவும் ஆழமான கருத்தை சொல்கிறார். உடலை வெறுக்காதே, உடலையே கோயிலா மாற்று என்று. ஏனென்றால் உயிர் இருக்கும் வரை இந்த உடலில தான் இறை உணர்வை அனுபவிக்க முடியும். அதனால் உடலை பாதுகாப்பதும் மனதை தூய்மையாக வைத்திருப்பதும் நல்ல எண்ணங்களோடு வாழ்வதும் கூட ஒரு வகையான சிவ வழிபாடுதான். இன்று மனிதன் அதிகமாக இழந்து கொண்டிருப்பது பணத்தை அல்ல, மன அமைதியை. தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கிறது, வசதிகள் அதிகரித்திருக்கின்றன, ஆனால் அமைதி குறைந்து கொண்டே இருக்கிறது. காரணம், மனிதன் உலகத்தை வெல்ல முயற்சி செய்கிறான், ஆனால் தன் மனதை வெல்ல மறந்து விடுகிறான். சிவன் நமக்கு கற்றுத்தருவது இதைத்தான். முதலில் உன்னை நீ வெல், அதன் பிறகு உலகம் தானாகவே மாறியதாக தோன்றும். நாம் அனைவரும் வாழ்க்கையில் ஏதோ ஒரு விஷயத்தை பிடித்துக் கொண்டு வாழ்கிறோம். சிலர் பணத்தை பிடித்துக் கொள்கிறார்கள், சிலர் பதவியை, சிலர் புகழை, சிலர் உறவுகளை. ஆனால் இவை அனைத்தும் காலத்தின் ஓட்டத்தில் மாறக்கூடியவை. மாறாத ஒன்றை பற்றிக்கொள் என்பதையே சிவ தத்துவம் நமக்கு சொல்கிறது. அந்த மாறாத உண்மைதான் சிவம். நீங்கள் ஒரு சிவன் கோயிலுக்கு சென்று அதிகாலை நேரத்தில் மணி ஒலி கேட்டு நின்றதுண்டா? அந்த நொடியில் மனம் ஏன் அமைதியாகிறது என்று யோசித்ததுண்டா? காரணம், அந்த சூழல் நம்முடைய கவனத்தை வெளியிலிருந்து உள்ளே திருப்புகிறது. வாழ்க்கையின் பரபரப்பில் இருந்து சில நிமிடங்களாவது நம்மை நாமே பார்க்கும் வாய்ப்பை அது உருவாக்குகிறது. சிவனுக்கு அபிஷேகம் செய்வது ஏன் இவ்வளவு முக்கியமான வழிபாடாக கருதப்படுகிறது? பால், தண்ணீர், தேன், சந்தனம், இளநீர் என்று பல பொருட்களால் அபிஷேகம் செய்யப்படுகிறது. இதன் பின்னால் இருக்கும் தத்துவம் என்னவென்றால், மனிதனின் மனமும் தினமும் சுத்தப்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான். உடலை தினமும் குளிப்பது போல மனத்தையும் தினமும் நல்ல எண்ணங்களால் சுத்தப்படுத்த வேண்டும். இல்லையென்றால் கோபம், பொறாமை, பயம், வெறுப்பு ஆகியவை மனதை நிரப்பிவிடும். சிவபெருமானின் கழுத்தில் இருக்கும் ருத்ராட்ச மாலையை பார்த்திருப்பீர்கள். அது வெறும் மாலை அல்ல. ஒவ்வொரு ருத்ராட்சமும் தியானம், ஒழுக்கம், இறை நினைவு ஆகியவற்றை நினைவூட்டும் அடையாளமாக கருதப்படுகிறது. அதை அணிவதை விட அதன் அர்த்தத்தை வாழ்க்கையில் அணிவதே முக்கியம் என்று ஞானிகள் கூறியுள்ளனர். ஒரு காலத்தில் நாயன்மார்கள் தங்கள் வாழ்க்கையை சிவபெருமானுக்காக அர்ப்பணித்தார்கள். அவர்கள் அனைவரும் ஒரே மாதிரியானவர்கள் அல்ல. அரசர்களும் இருந்தார்கள், விவசாயிகளும் இருந்தார்கள், வேடர்களும் இருந்தார்கள், வணிகர்களும் இருந்தார்கள், பெண்களும் இருந்தார்கள், ஏழைகளும் இருந்தார்கள். இதன் மூலம் சிவபெருமான் சொல்லுபை செய்தி மிகவும் தெளிவானது. என்கிடம் வருவதற்கு ஜாதி தேவையில்லை, செல்வம் தேவையில்லை, கல்வி தேவையில்லை, உண்மையான மனம் மட்டும் போதும். இன்றைக்கு பல வாழ்க்கையில ஒரு கேள்வியை கேட்கிறாங்க, ஏன் நல்லவங்களுக்கே கஷ்டம் வருகிறது என்று. இந்த கேள்விக்கான முழுமையான பதிலை மனித அறிவால் சொல்ல முடியாது.
ஆனால் சிவ தத்துவம் ஒரு விஷயத்தை சொல்கிறது. கஷ்டம் என்பது தண்டனை மட்டுமல்ல, சில நேரங்களில் அது ஒரு பயிற்சியும். தங்கம் நெருப்பில் சுத்தமாகிறது, வைரம் அதிக அழுத்தத்தில் உருவாகிறது. அதுபோல மனிதனின் மனமும் சோதனைகளால் வலிமை பெறுகிறது. சிவனை உண்மையாக நேசிப்பவன் வாழ்க்கையிலிருந்து துன்பம் முற்றிலும் மறைந்துவிடும் என்று யாரும் கூறவில்லை. ஆனால் அந்த துன்பம் அவனை உடைக்க முடியாத அளவுக்கு அவன் மனம் வலிமையாக மாறும் என்று கூறுகிறார்கள். அதுதான் சிவ அருளின் மிகப்பெரிய வரம். ஒரு நாள் இந்த உலகில் நாம் சேர்த்த பணம், வீடு, பதவி, புகழ் எல்லாமே இங்கேயே இருக்கும். நம்முடன் வருவது நமது செயல்களும், நமது எண்ணங்களும், நாம் செய்த நன்மைகளும் மட்டுமே. இதை ஒவ்வொரு நாளும் நினைவூட்டுவதற்காகத்தான் சிவன் சாம்பலை தனது உடலில் பூசியிருக்கிறார் என்று பல ஆன்மீக அறிஞர்கள் விளக்குகின்றனர். அதனால யார் இந்த சிவன் என்ற கேள்விக்கு ஒரே வரியில் பதில் சொல்ல முடியாது. அவர் ஒரு புராண கதாபாத்திரம் மட்டுமல்ல, ஒரு கோயிலில் இருக்கும் சிலை மட்டுமல்ல, ஒரு மதத்தின் அடையாளம் மட்டுமல்ல, உண்மையை தேடும் ஒவ்வொரு மனதிலும் ஒளியாக எழும் அந்த மாவுன சக்தியே சிவன். அந்த சக்தியை உணர்ந்தவன் பயத்திலிருந்து விடுபடுகிறான், அகங்காரத்திலிருந்து விடுபடுகிறான், அறியாமையிலிருந்து விடுபடுகிறான். அதனால்தான் 1000 ஆண்டுகள் கடந்தாலும், மனித நாகரிகம் எவ்வளவு மாறினாலும், ஓம் நம சிவாய என்ற 5 எழுத்து இன்னும் உலகம் முழுவதும் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. அந்த ஒலி வெறும் மந்திரம் அல்ல, மனிதனை அவனுடைய உண்மையான இயல்பிற்கு அழைத்துச் செல்லும் அழைப்பாக இன்று வரை வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இப்போது நீங்கள் இன்னொரு விஷயத்தை கவனிக்க வேண்டும். உலகத்தில் இருக்கும் பல தெய்வங்களின் வரலாறுகளை படித்தால் அவர்கள் குறிப்பிட்ட ஒரு காலத்தில் தோன்றியதாக கூறப்படும். ஆனால் சிவபெருமானை பற்றி பேசும்போது அப்படி ஒரு தொடக்க புள்ளியை யாராலும் சொல்ல முடியவில்லை. அதனாலதான் அவரை அனாதி என்று அழைக்கிறார்கள், அதாவது ஆரம்பமே இல்லாதவர். அனந்தன் என்றும் அழைக்கிறார்கள், அதாவது முடிவே இல்லாதவர். இந்த 2 சொற்களும் சிவனை பற்றி மனிதனால் சொல்லக்கூடிய மிகப்பெரிய வர்ணனையாக இருக்கின்றன. ஒரு முறை சிந்தித்து பாருங்கள், இந்த பிரபஞ்சம் எவ்வளவு பெரியது. கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள், எண்ணற்ற கிரகங்கள், மனிதனின் கண்களுக்கு எட்டாத விண்மீன் மண்டலங்கள். இவ்வளவு பெரிய படைப்பின் நடுவில் நாம் ஒரு சிறிய உயிர் மட்டுமே. ஆனால் அந்த சிறிய உயிரின் இதய துடிப்பையும் உணரக்கூடிய சக்தியே சிவம் என்று ஞானிகள் கூறுகிறார்கள். அதனாலதான் அவர் தொலைவில் இருக்கும் இறைவன் அல்ல, மிகவும் நெருக்கமாக இருக்கும் பரம்பொருள். சிவபெருமானின் இன்னொரு சிறப்பை பாருங்கள். அவருக்கு அரண்மனை தேவையில்லை, தங்க சிம்மாசனம் தேவையில்லை, பனியால் மூடப்பட்ட கைலாயமே அவருடைய இல்லம். இதன் மூலம் அவர் மனிதனுக்கு சொல்லும் செய்தி மிகவும் எளிமையானது. வாழ்க்கையின் மகிழ்ச்சி பொருட்களில் இல்லை, மன நிறைவில தான் இருக்கிறது. இன்றைக்கு மனிதன் எவ்வளவு சம்பாதித்தாலும் இன்னும் வேண்டும் என்ற ஆசை குறைவதில்லை. ஒரு வீடு இருந்தால் இன்னொரு வீடு வேண்டும், ஒரு கார் இருந்தால் இன்னும் பெரிய கார் வேண்டும். இந்த முடிவில்லாத ஆசைகள் தான் மன அமைதியை பறித்து விடுகின்றன. ஆனால் உலகையே ஆளும் சக்தியாக இருந்தும் எதற்கும் ஆசைப்படாதவர் சிவன். அதனால்தான் அவர் துறவிகளின் தலைவன் என்று போற்றப்படுகிறார். நாம் அனைவரும் ஒரு நாள் முதுமையை அடைவோம், உடல் பலம் குறையும், முக அழகு மாறும், உலகம் நம்மை பார்க்கும் விதமும் மாறலாம். ஆனால் உள்ளத்தின் அழகு மட்டும் வயதாகாது. அதனால்தான் சிவன் வெளிப்புற அழகை விட உள்ளத்தின் தூய்மையை அதிகமாக மதிக்கிறார் என்று சைவ சித்தாந்தம் கூறுகிறது. நீங்கள் கவனித்திருக்கலாம், சிவன் கோயில்களில் மணியடிக்கும் சத்தம், வேத மந்திரங்கள், ஓம் நம சிவாய என்ற ஜபம், கற்பூரத்தின் மனம், வில்வத்தின் வாசனை, இவை அனைத்தும் சேர்ந்து மனதை வேறொரு நிலைக்கு அழைத்துச் செல்கின்றன. அது வெறும் மதச் சடங்கு அல்ல, மனிதனின் மனதை அமைதிப்படுத்தும் ஒரு ஆன்மீக சூழல். பலர் இறைவனை தேடி உலகம் முழுவதும் பயணம் செய்கிறார்கள். காசி செல்கிறார்கள், கையிலாயம் செல்கிறார்கள், கேதார்நாத் செல்கிறார்கள், இராமேஸ்வரம் செல்கிறார்கள், சிதம்பரம் செல்கிறார்கள். இந்த பயணங்கள் அனைத்தும் புனிதமானவை. ஆனால் சித்தர்கள் ஒரு விஷயத்தை நினைவூட்டுகிறார்கள். வெளியே செய்யும் யாத்திரையைப் போலவே உள்ளத்திற்குள்ளும் ஒரு யாத்திரை செய்ய வேண்டும். அந்த பயணம்தான் மிகவும் முக்கியமானது. சிவபெருமானை உணர்ந்த மனிதன் பிறரை வெறுக்க மாட்டான். ஏனென்றால் ஒவ்வொரு உயிரிலும் அதே தெய்வீக சக்தி இருக்கிறது என்பதை அவன் புரிந்துகொள்வான். அதனால் அன்பு, கருணை, மன்னிப்பு, பொறுமை ஆகியவை அவனுடைய இயல்பாக மாற ஆரம்பிக்கும். நமது முன்னோர்கள் ஏன் தினமும் காலையில் எழுந்தவுடன் இறைவனை நினைத்தார்கள் தெரியுமா? நாள் முழுவதும் எந்த சூழ்நிலையிலும் மனம் தடுமாறாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக. நாளை எப்படி இருக்கும் என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் மனம் உறுதியாக இருந்தால் எந்த நாளையும் சமாளிக்க முடியும். சிவபெருமானை பற்றிய ஒரு பெரிய உண்மை என்னவென்றால், அவர் நம்முடைய வாழ்க்கையில் அதிசயங்களை மட்டும் செய்வதற்காக வருவதில்லை. சில நேரங்களில் நம்மனையே ஒரு அதிசயமாக மாற்றுவதற்காக வருகிறார். கோபமாக இருந்த மனிதனை அமைதியானவனாக மாற்றுகிறார். பயந்த மனிதனை தைரியசாலியாக மாற்றுகிறார்.
சுயநலமாக இருந்த மனிதனை கருணையுள்ளவனாக மாற்றுகிறார். இதுவே மிகப்பெரிய அதிசயம். ஒரு கல்லை சிற்பி செதுக்கும் போது அந்த கல்லுக்கு வலி இருப்பதாக நாம் நினைக்கலாம். ஆனால் அந்த செதுக்குதலுக்கு பிறகுதான் அது ஒரு அழகான சிலையாக மாறுகிறது. அதுபோல வாழ்க்கையில் வரும் சில சோதனைகள் நம்மை உடைப்பதற்காக அல்ல, நம்மை செதுக்குவதற்காக. இதை உணர்ந்த மனிதன் எந்த துன்பத்திலும் நம்பிக்கையை இழக்க மாட்டான். அதனால்தான் சிவபக்தர்கள் ஒரு பழமொழியை அடிக்கடி சொல்வார்கள். சிவன் கொடுப்பதை யாராலும் தடுக்க முடியாது, சிவன் தடுக்க நினைப்பதை யாராலும் கொடுக்க முடியாது. இந்த நம்பிக்கை அவர்களுக்கு அகங்காரத்தை அல்ல, பணிவை உருவாக்குகிறது. ஏனென்றால் வாழ்க்கையில் கிடைக்கும் ஒவ்வொரு நல்ல விஷயமும் அருளால் கிடைத்த பரிசு என்பதை அவர்கள் உணர்கிறார்கள். இன்று இந்த காணொளியை பார்த்து கொண்டிருக்கும் உங்களிடம் ஒரு கேள்வி. நீங்கள் கடைசியாக எப்போது சில நிமிடங்கள் அமைதியாக அமர்ந்து உங்கள் மனதை பார்த்தீர்கள்? கடைசியாக எப்போது எந்த வேண்டுதலும் இல்லாமல் ஓம் நம சிவாய் என்று மனதார உச்சரித்தீர்கள்? ஒருவேளை நீண்ட நாட்களாக அப்படி செய்யவில்லை என்றால் இன்றைக்கு முதல் தினமும் சில நிமிடங்கள் முயற்சி செய்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் வெளியில என்ன மாறுகிறது என்பதை விட உங்களுக்குள் என்ன மாறுகிறது என்பதை கவனியுங்கள். அந்த மாற்றமே சிவத்தின் முதல் அருள் என்று பல மகான்கள் கூறியுள்ளனர். சிவனை உணர்ந்தவர்களின் வாழ்க்கையை நாம் படிக்க ஆரம்பித்தால் ஒரு விஷயம் தெளிவாக புரியும். அவர்கள் யாரும் சாதாரண மனிதர்களிலிருந்து வேறுபட்டவர்கள் அல்ல. அவர்களுக்கும் கஷ்டங்கள் இருந்தன, இழப்புகள் இருந்தன, சோதனைகள் இருந்தன. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் வித்தியாசமாயிருந்தது. எந்த சூழ்நிலையிலும் அவர்கள் இறைவன் மீது வைத்த நம்பிக்கையை இழக்கவில்லை. அந்த நம்பிக்கையே அவர்களை வரலாற்றில் நிலைத்து நிற்க வைத்தது. 63 நாயன்மார்களின் வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். ஒவ்வொருவரும் வெவ்வேறு சூழலில் பிறந்தவர்கள். ஒருவருக்கு அரச வாழ்க்கை, இன்னொருவருக்கு ஏழ்மை, ஒருவர் விவசாயி, ஒருவர் வேடன், ஒருவர் வணிகர், ஒருவர் பெண் பக்தை. ஆனால் அனைவரையும் ஒன்றாக இணைத்தது ஒரே ஒரு விஷயம், சிவபெருமான் மீது இருந்த அசைக்க முடியாத அன்பு. அவர்களுக்கு பக்தி என்பது ஒரு நாளில் சில நிமிடங்கள் செய்யும் வழிபாடு அல்ல. அது அவர்களுடைய மூச்சாக இருந்தது. அவர்கள் செய்த வேலை இறைவனுக்காக, அவர்கள் பேசிய வார்த்தை இறைவனுக்காக, அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையே இறைவனுக்காக. அதனால்தான் இன்றைக்கு 1000 ஆண்டுகள் கடந்தும் அவர்களுடைய பெயர்கள் மறையவில்லை. சிவபெருமான் ஒருபோதும் மனிதர்களை வெளிப்புற தோற்றத்தை வைத்து மதிப்பதில்லை என்பதை பல கதைகள் எடுத்துக் காட்டுகின்றன. ஒருவன் கையில் மலர் இல்லாமல் வந்தாலும் பரவாயில்லை, மனதில் உண்மை இருந்தால் போதும். ஒருவன் பெரிய மந்திரங்கள் தெரியாமல் இருந்தாலும் பரவாயில்லை, ஒரு முறை சிவா என்று உண்மையாக அழைத்தால் அதுவே பெரிய வழிபாடு என்று பக்தர்கள் நம்புகின்றனர். நாம் வாழ்க்கையில் அடிக்கடி ஒரு தவறு செய்கிறோம். எல்லாம் நன்றாக இருக்கும்போது இறைவனை மறந்து விடுகிறோம். பிரச்சனை வந்தவுடன் மட்டும் அவரை தேடுகிறோம். ஆனால் உண்மையான பக்தி என்பது சந்தோஷத்திலும் இறைவனை நினைப்பது, துன்பத்திலும் இறைவனை நினைப்பது, வெற்றியிலும் இறைவனை நினைப்பது, தோல்வியிலும் இறைவனை நினைப்பது. சிவபெருமான் நமக்கு தரும் மிகப்பெரிய வரம் செல்வம் அல்ல, மன அமைதி. ஏனென்றால் மன அமைதி இருந்தால் செல்வத்தையும் சரியாக பயன்படுத்த முடியும், உறவுகளையும் காப்பாற்ற முடியும், உடல் நலத்தையும் பாதுகாக்க முடியும். ஆனால் மன அமைதி இல்லை என்றால் உலகம் முழுவதும் சொத்து இருந்தாலும் வாழ்க்கை வெறுமையாகத்தான் இருக்கும். இன்று உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்கள் ஓம் நம சிவாய என்று ஜபிக்கிறார்கள். அது வெறும் பழக்கம் அல்ல, அந்த 5 எழுத்து மனதில் ஓடிக்கொண்டிருக்கும் எண்ணங்களின் வேகத்தை மெதுவாக குறைக்கிறது என்று பல ஆன்மீக மரபுகள் கூறுகின்றன. மனம் அமைதியாகும் போது நாம் எடுக்கும் முடிவுகளும் தெளிவாக மாறுகின்றன. ஒரு விதையை மண்ணில் போட்டவுடனே மரம் வராது. தினமும் தண்ணீர் ஊற்ற வேண்டும், சூரிய ஒளி வேண்டும், காலம் வேண்டும். அதுபோல இறை நம்பிக்கையும் ஒரு நாளில் வளராது. தினமும் சிறிது நேரம் இறைவனை நினைப்பது, நல்ல செயல்களை செய்வது, பிறருக்கு உதவுவது, உண்மையாக வாழ்வது போன்ற சிறிய பழக்கங்கள் தான் ஒரு மனிதனை மெதுவாக மாற்றுகின்றன. சிவன் நமக்கு கற்றுத்தரும் இன்னொரு பாடம் மன்னிப்பு. கோபப்படுவது எளிது, பழி வாங்குவது எளிது. ஆனால் மன்னிப்பது மிகவும் கடினம். அந்த கடினமான பாதையை தேர்ந்தெடுப்பவன் தான் உண்மையில் வலிமையானவன். ஏனென்றால் கோபம் முதலில் நம்மையே எரிக்கிறது, மன்னிப்பு நம்மையே முதலில் விடுதலை செய்கிறது. நாம் அனைவரும் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு செல்ல போகிறோம். அந்த நாளில நம்முடன் வரப்போறது வங்கி கணக்கு அல்ல, நம்முடைய பதவி அல்ல, நம்முடைய புகழும் அல்ல. நாம் பிறருக்கு செய்த நன்மை, நாம் வாழ்ந்த நேர்மை, நாம் வளர்த்த அன்பு, நாம் செய்த தர்மம் மட்டுமே நம்முடன் வரும் என்று நமது முன்னோர்கள் தொடர்ந்து நினைவூட்டியுள்ளனர். அதனால்தான் சிவனை வழிபடுவது என்பது வெறும் தீபம் ஏற்றுவது மட்டுமல்ல, ஒருவரின் கண்ணீரை துடைப்பதும் சிவ வழிபாடுதான். பசித்தவருக்கு உணவு கொடுப்பதும் சிவ வழிபாடுதான். பொய் பேசாமல் நேர்மையாக வாழ்வதும் சிவ வழிபாடுதான். பிற உயிர்களுக்கு தீங்கு செய்யாமல் இருப்பதும் சிவ வழிபாடுதான். ஏனென்றால்
எல்லா உயிர்களிலும் சிவம் இருக்கிறது என்று சைவ சித்தாந்தம் போதிக்கிறது. இப்போது மீண்டும் ஆரம்பத்தில் கேட்ட அதே கேள்விக்கே திரும்பி வருவோம். யார் இந்த சிவன்? இந்த கேள்விக்கான பதிலை ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையில் தாங்களே கண்டுபிடிக்க வேண்டும். சிலருக்கு அவர் கருணை, சிலருக்கு அவர் தைரியம், சிலருக்கு அவர் அமைதி, சிலருக்கு அவர் ஞானம், சிலருக்கு அவர் வாழ்க்கையை மாற்றிய ஒரு அனுபவம். ஆனால் உண்மையில் அவர் இவை அனைத்தையும் தாண்டிய பரம்பொருள். அதனாலதான் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக எண்ணற்ற மகான்கள், சித்தர்கள், யோகிகள், நாயன்மார்கள், சாதாரண மக்கள் என அனைவரும் ஒரே குரலில் ஒரு நாமத்தை உச்சரித்து வருகின்றனர். அந்த நாமம் காலத்தை கடந்தது. அந்த நாமம் மனதை மாற்றும் சக்தி கொண்டது என்று அவர்கள் நம்பினர். அந்த நாமம் ஓம் நம சிவாய். அந்த 5 எழுத்து உங்கள் உதடுகளில் ஒலிக்கும் ஒவ்வொரு முறையும் உங்கள் மனம் அமைதியை நோக்கி ஒரு சிறிய அடியை எடுத்து வைக்கிறது. அந்த ஒரு அடி ஒரு நாள் உங்கள் முழு வாழ்க்கையையே மாற்றும் பயணத்தின் தொடக்கமாக மாறலாம். ஒரு மனிதன் தனது வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய உயரத்தை அடைந்தாலும் ஒரு நாள் அவன் இந்த உலகத்தை விட்டு செல்ல வேண்டிய நேரம் வரும். இந்த உண்மையை யாராலும் மாற்ற முடியாது. ஆனால் அந்த உண்மையை பயமுறுத்தாமல் அமைதியாக ஏற்றுக்கொள்ள கற்றுக் கொடுப்பவர்தான் சிவபெருமான். அதனாலதான் அவரை காலத்திற்கும் மரணத்திற்கும் அப்பாற்பட்ட மகாகாலன் என்று போற்றுகிறார்கள். மனிதன் பிறக்கும் போது எதையும் கொண்டு வருவதில்லை, இறக்கும் போதும் எதையும் கொண்டு செல்ல முடியாது. இந்த 2 உண்மைகளுக்கு நடுவில் இருக்கும் சிறிய காலத்தையே வாழ்க்கை என்று அழைக்கிறோம். அந்த வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான மிகப்பெரிய வழிகாட்டியாக சிவ தத்துவம் விளங்குகிறது. நீங்கள் கவனித்திருக்கலாம், சிவபெருமானின் முகத்தில் எப்போதும் ஒரு ஆழமான அமைதி இருக்கும். உலகமே கலங்கினாலும் அவர் கலங்குவதில்லை. இதன் பொருள், வெளிப்புற சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் உள்ளத்தில் அமைதியை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான். இதுவே யோகத்தின் உச்சநிலை என்று பல ஞானிகள் கூறியுள்ளனர். இன்று உலகத்தில் பெரும்பாலான மனிதர்கள் தேடுவது மகிழ்ச்சியை. ஆனால் அவர்கள் அதை வெளியில தேடுகிறார்கள். புதிய பொருள் வாங்கினால் மகிழ்ச்சி கிடைக்கும் என்று நினைக்கிறார்கள். பெரிய வீடு கட்டினால் கிடைக்கும் என்று நினைக்கிறார்கள். புகழ் கிடைச்சால் கிடைக்கும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அவை அனைத்தும் சில நாட்கள் மட்டுமே நீடிக்கும். உண்மையான ஆனந்தம் உள்ளிருந்து பிறக்க வேண்டும் என்பதைத்தான் சிவன் தனது வாழ்வால் எடுத்து காட்டுகிறார். அதனால்தான் சிவனை ஆனந்த தாண்டவம் ஆடும் நடராஜராக வழிபடுகிறார்கள். அந்த நடனம் வெறும் கலை அல்ல. வாழ்க்கை எத்தனை மாற்றங்களை சந்தித்தாலும் இறுதியில் அமைதியையும் ஆனந்தத்தையும் அடைய முடியும் என்ற நம்பிக்கையின் அடையாளம். நமது முன்னோர்கள் ஒரு அழகான பழக்கத்தை வைத்திருந்தார்கள். எந்த நல்ல காரியத்தை ஆரம்பித்தாலும் இறைவனை நினைத்தார்கள். ஏனென்றால் மனிதன் முயற்சி செய்யலாம், ஆனால் அதன் பலன் எப்போது எப்படி கிடைக்கும் என்பதை முழுமையாக கட்டுப்படுத்த முடியாது என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். அந்த பணிவுதான் அவர்களை உள்ளார்ந்த அமைதியுடன் வாழ வைத்தது. சிவபெருமானை உணர்ந்த மனிதன் மற்றவர்களுடன் போட்டி போட மாட்டான். நேற்றைய தன்னை விட இன்றைக்கு நல்ல மனிதனாக மாற முயற்சி செய்வான். ஏனென்றால் உண்மையான வெற்றி என்பது மற்றவர்களை வெல்வதில் இல்லை, தன்னுடைய கோபத்தை வெல்வதில், பேராசையை வெல்வதில், அகங்காரத்தை வெல்வதில் இருக்கிறது. ஒரு தீபம் இன்னொரு தீபத்தை ஏற்றும் போது முதல் தீபத்தின் ஒளி குறையாது. அதுபோல அறிவையும் அன்பையும் கருணையையும் மற்றவர்களுடன் பகிர்ந்தால் அது குறையாது, மாறாக மேலும் அதிகரிக்கும். இதுவும் சிவ தத்துவம் சொல்லும் முக்கியமான வாழ்க்கை பாடங்களில் ஒன்றாகும். இன்று நீங்கள் இந்த காணொளியை முழுமையாக கேட்டிருந்தால் ஒருவேளை உங்கள் மனதில் ஒரு மாற்றம் ஆரம்பித்திருக்கலாம். சிவன் யார் என்ற கேள்வியுடன் இந்த பயணத்தை தொடங்கினோம். ஆனால் இந்த பயணத்தின் முடிவில் இன்னொரு கேள்வி நம் மனதில் எழுகிறது. நான் யார்? இந்த கேள்விக்கான பதிலை தேடும் பயணம்தான் உண்மையான ஆன்மீக பயணம் என்று சித்தர்கள் கூறியுள்ளனர். ஒரு நாள் நீங்கள் தனியாக அமைதியாக அமர்ந்து, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், எந்த பயமும் இல்லாமல், எந்த வேண்டுதலும் இல்லாமல், மனதார ஓம் நம சிவாய என்று சில நிமிடங்கள் உச்சரித்து பாருங்கள். அந்த நேரத்தில் உலகம் மாறாமல் இருக்கலாம், உங்கள் பிரச்சனைகள் உடனே மறையாமல் இருக்கலாம், ஆனால் உங்கள் மனம் மாறத் தொடங்கும். அந்த மாற்றமே மிகப்பெரிய அதிசயம். ஏனென்றால் மனம் மாறினால் வாழ்க்கை மாறும், வாழ்க்கை மாறினால் உலகமே மாறியது போல் தோன்றும். இதைத்தான் சித்தர்களும் நாயன்மார்களும் யோகிகளும் மகான்களும் தங்கள் வாழ்க்கையால் நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அதனால்தான் 1000 ஆண்டுகளுக்கு முன் ஒலித்த அந்த 5 எழுத்து இன்று வரை ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. நாளையும் ஒலிக்கும், மனிதன் இருக்கும் வரை ஒலிக்கும். ஏனென்றால் அது ஒரு மந்திரம் மட்டுமல்ல, அது மனிதனை இருளிலிருந்து ஒளிக்கு கொண்டு செல்லும் ஒரு வழி, பயத்திலிருந்து தைரியத்திற்கு அழைத்துச் செல்லும் ஒரு வழி, குழப்பத்திலிருந்து தெளிவிற்கு அழைத்துச் செல்லும் ஒரு வழி. அந்த வழியின் பெயர்தான் சிவம், அந்த ஒளியின் பெயர்தான் சிவன், அந்த அருளின் பெயர்தான் மகாதேவன். ஆனால் இங்கே இன்னும் ஒரு ஆழமான உண்மை இருக்கிறது. பலர் சிவனை ஒரு தெய்வமாக மட்டுமே பார்க்கிறார்கள்.
ஆனால் சைவ சித்தாந்தம் கூறுவது வேறு. சிவன் என்பது வழிபட வேண்டியவர் மட்டுமல்ல, வாழ்வில் வெளிப்படுத்த வேண்டிய ஒரு நிலை. அதாவது கருணையாக வாழ்வது சிவம், உண்மையாக வாழ்வது சிவம், பிறருக்கு தீங்கு செய்யாமல் வாழ்வது சிவம், அகங்காரத்தை விட்டுவிட்டு பணிவுடன் நடப்பது சிவம். நாம் பல நேரங்களில் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்விற்கும் ஏன் இது எனக்கு மட்டும் என்று கேட்கிறோம். ஆனால் ஒரு நாள் அந்த கேள்வி மாற வேண்டும். இந்த அனுபவம் எனக்கு என்ன கற்றுத்தருகிறது என்று கேட்க ஆரம்பித்தால் வாழ்க்கையே மாறிவிடும். இந்த மாற்றத்தையே சிவ தத்துவம் மனிதனுக்குள் உருவாக்குகிறது. இயற்கையை பாருங்கள். சூரியன் தினமும் உதிக்கிறான். நதிகள் தொடர்ந்து ஓடுகின்றன. மரங்கள் யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காமல் நிழல் தருகின்றன. காற்று எல்லோருக்கும் சமமாக வீசுகிறது. இயற்கை எந்த பாகுபாடும் பார்க்கவில்லை. சிவனும் அதுபோலத்தான். அவருடைய அருள் அனைவருக்கும் சமமானது. ஆனால் அதை உணர தயாரான மனதில்தான் அது முழுமையாக வெளிப்படுகிறது. சிவபெருமானின் பெயரை உச்சரிக்கும் ஒவ்வொரு முறையும் நம் மனம் மெதுவாக வெளிப்புற சத்தங்களிலிருந்து விலகி உள்ளார்ந்த அமைதியை நோக்கி நகர்கிறது. அதனால்தான் பல மகான்கள் தினமும் சில நிமிடங்களாவது இறைநாமத்தை ஜபிக்க வேண்டும் என்று கூறியுள்ளனர். அது இறைவனுக்காக அல்ல, நம்முடைய மனதிற்காக. வாழ்க்கையில் எத்தனை வெற்றிகளை அடைந்தாலும் நன்றி சொல்லத் தெரியாத மனிதன் ஒருபோதும் முழுமையான மகிழ்ச்சியை அனுபவிக்க முடியாது. சிவனை வணங்குவதன் மூலம் மனிதன் முதலில் கற்றுக்கொள்வது நன்றியுணர்வை. இன்று நான் உயிரோடு இருக்கிறேன், மூச்சு விடுகிறேன், என் குடும்பம் என்னுடன் இருக்கிறது, உணவு கிடைக்கிறது, இந்த நாளை வாழும் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இவை அனைத்தும் ஒரு அருள் என்பதை உணர ஆரம்பிக்கிறான். சிவன் ஒருபோதும் மனிதனை பயத்தின் மூலம் மாற்ற முயற்சி செய்வதில்லை, உண்மையின் மூலம் மாற்றுகிறார். அதனாலதான் அவர் கையில் இருக்கும் திரிசூலம் நம்மை அச்சுறுத்துவதற்காக அல்ல, நம்முள் இருக்கும் அறியாமையை அழிப்பதற்கான அடையாளமாக பார்க்கப்படுகிறது. ஒரு ஆற்றின் தண்ணீர் தொடர்ந்து ஓடுவதால் அது தூய்மையாக இருக்கிறது. தேங்கி நிற்கும் நீர் விரைவில் கெட்டுப் போகிறது. அதுபோல மனித வாழ்க்கையும் தொடர்ந்து கற்றுக்கொண்டு, தொடர்ந்து வளர்ந்து, தொடர்ந்து தன்னை திருத்திக் கொண்டே இருக்க வேண்டும். எனக்கு எல்லாம் தெரியும் என்று நினைக்கும் இடத்திலே தான் வளர்ச்சி நின்று விடுகிறது. சிவபெருமானின் வாழ்க்கையை நாம் எவ்வளவு ஆழமாக புரிந்து கொள்கிறோமோ அவ்வளவு நம் வாழ்க்கையில் தேவையில்லாத சண்டைகள் குறைய ஆரம்பிக்கும். பிறரை பற்றிய வெறுப்பு குறையும், ஆசைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும், மனம் மெதுவாக அமைதியை நோக்கி நகரும். இதுவே உண்மையான சிவ வழிபாட்டின் பலன் என்று ஞானிகள் கூறுகின்றனர். இந்த உலகத்தில் எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவு இருக்கிறது. ஆனால் இறைவனை நோக்கிய பயணத்திற்கு முடிவு இல்லை. ஒவ்வொரு நாளும் நாம் கொஞ்சம் நல்லவர்களாக மாறினால், கொஞ்சம் பொறுமையாக மாறினால், கொஞ்சம் கருணையுடன் வாழ்ந்தால், அந்த ஒவ்வொரு அடியும் சிவத்தை நோக்கிய ஒரு அடியாகவே மாறுகிறது. அதனால்தான் யார் இந்த சிவன் என்ற கேள்விக்கான இறுதி பதில் புத்தகங்களில் இல்லை, புராணங்களில் மட்டுமில்லை, கோயில்களில் மட்டுமில்லை. அது மனிதனின் உள்ளத்தில் விழிக்கும் அந்த அமைதியான தருணத்தில் இருக்கிறது. அந்த தருணத்தில் வார்த்தைகள் தேவையில்லை, சத்தங்கள் தேவையில்லை. அங்கே மௌனம் மட்டுமே இருக்கும். அந்த மௌனமே சிவம் என்று மகான்கள் கூறியுள்ளனர். அந்த மௌனத்தை ஒருமுறையாவது வாழ்க்கையில் உணர்ந்த மனிதன் உலகத்தை அதே பார்வையில் மீண்டும் பார்க்க முடியாது. ஏனென்றால் அவனுக்குள் ஏற்கனவே ஒரு புதிய ஒளி பிறந்து விட்டிருக்கும். அந்த ஒளி அறிவின் ஒளி, அந்த ஒளி கருணையின் ஒளி, அந்த ஒளி அன்பின் ஒளி. அந்த ஒளியின் பெயர்தான் சிவம். சிவனை பற்றி பேசும்போது இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் மறந்துவிடக்கூடாது. அது அவருடைய மௌனம். உலகத்தில் இருக்கும் பெரும்பாலான ஞானிகள் அதிகமாக பேசவில்லை. அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையே ஒரு பாடமாக இருந்தது. சிவபெருமானும் அப்படித்தான். அவர் 1000 வார்த்தைகளால் சொல்லாததை ஒரு அமைதியான பார்வையால் உணர வைத்து விடுகிறார் என்று பக்தர்கள் நம்புகின்றனர். நாம் அனைவரும் வாழ்க்கையில் பல கேள்விகளுக்கு பதில் தேடிக் கொண்டே இருக்கிறோம். ஏன் இந்த துன்பம், ஏன் இந்த இழப்பு, ஏன் இந்த பிரிவு, ஏன் இந்த தோல்வி? சில கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும், சில கேள்விகளுக்கு ஒருபோதும் கிடைக்காது. ஆனால் பதில் கிடைக்காத கேள்விகளோடு கூட அமைதியாக வாழ கற்றுக்கொள்வதே ஆன்மீகத்தின் உயர்ந்த நிலை என்று சிவ தத்துவம் கூறுகிறது. இன்று மனிதன் அதிகமாக பேசுகிறான், ஆனால் குறைவாக கேட்கிறான். பிறரை புரிந்து கொள்ளும் முன் அவர்களை பற்றி முடிவு செய்து விடுகிறான். ஆனால் சிவன் நமக்கு கற்றுக் கொடுப்பது வேறு. முதலில் கேள், பிறகு சிந்தி, அதன் பிறகுதான் முடிவு செய். இந்த ஒரு பழக்கம் மட்டுமே மனிதனின் வாழ்க்கையில் எண்ணற்ற பிரச்சனைகளை தவிர்க்க உதவும். நீங்கள் ஒரு மலை உச்சிக்கு சென்றிருக்கிறீர்களா? அங்கு சென்றவுடன் ஒரு வித்தியாசமான அமைதி இருக்கும். நகரத்தின் சத்தம் இல்லை, வாகனங்களின் இரைச்சல் இல்லை, மனமும் மெதுவாக அமைதியாக ஆரம்பிக்கும். அதனால்தான் பல மகான்கள் மலைகளை தியானத்துக்கு தேர்ந்தெடுத்தனர். கைலாயம் வெறும் பனிமலை அல்ல, மனித மனம் அடைய வேண்டிய உயர்ந்த அமைதியின் அடையாளம். சிவபெருமானின் திருநீறு நமக்கு ஒரு மிகப்பெரிய பாடத்தை கற்றுத்தருகிறது.
இன்று நாம் பெருமைப்படும் உடல், அழகு, செல்வம், புகழ் அனைத்தும் ஒரு நாள் மறைந்து போகும். ஆனால் நல்ல குணம், நல்ல செயல், நல்ல பெயர் மட்டும் காலத்தை கடந்து வாழும். அதனால்தான் திருநீர் பூசுவது ஒரு சடங்கு மட்டுமல்ல, வாழ்க்கையின் நிலையாமையை தினமும் நினைவூட்டும் ஒரு ஆன்மீக பயிற்சி. ஒரு மரம் பழம் கொடுக்கும் போது தானாகவே குனிகிறது. அதுபோல உண்மையான அறிவு அதிகரிக்கும் போது மனிதனின் பணிவும் அதிகரிக்க வேண்டும். எனக்கு தெரியும் என்று கூறுபவன் இன்னும் கற்றுக்கொண்டிருக்கிறான். எனக்கு இன்னும் கற்றுக்கொள்ள நிறைய இருக்கிறது என்று கூறுபவன் தான் உண்மையான ஞானி. இந்த பணிவே சிவனை நோக்கி மனிதனை அழைத்துச் செல்கிறது. இன்று பலர் வாழ்க்கையில் அதிசயங்களை தேடுகிறார்கள். ஆனால் ஒவ்வொரு காலையிலும் விழித்தெழுவது ஒரு அதிசயம் என்பதை மறந்து விடுகிறார்கள். மூச்சு விடுவது ஒரு அதிசயம், இதயம் துடிப்பது ஒரு அதிசயம், நம்மை நேசிக்கும் மனிதர்கள் நம்முடன் இருப்பது ஒரு அதிசயம். இந்த சிறிய அதிசயங்களை உணர ஆரம்பித்தவுடன் வாழ்க்கையை பார்க்கும் பார்வையே மாறிவிடுகிறது. சிவபெருமான் நமக்கு கொடுக்கும் மிகப்பெரிய பரிசு நமக்குள் மறைந்து கிடக்கும் உண்மையான மனிதனை வெளிக்கொண்டு வருவதாகும். கோபத்தின் பின்னால் இருக்கும் அன்பை, பயத்தின் பின்னால் இருக்கும் தைரியத்தை, குழப்பத்தின் பின்னால் இருக்கும் தெளிவை, துன்பத்தின் பின்னால் இருக்கும் வளர்ச்சியை உணரச் செய்கிறார். அதனால தான் உண்மையான சிவபக்தன் ஒருபோதும் மற்றவர்களை வெறுக்க மாட்டான். மதம், மொழி, இனம், நிலை, செல்வம் என்று மனிதன் உருவாக்கிய எல்லைகளை தாண்டி ஒவ்வொரு உயிரையும் மதிக்க கற்றுக்கொள்வான். ஏனென்றால் அவனுக்கு தெரியும், எல்லா உயிர்களிலும் ஒரே உயிர் சக்திதான் ஓடிக்கொண்டிருக்கிறது என்று. இந்த உலகத்தில் நாம் எவ்வளவு நாட்கள் வாழ்கிறோம் என்பது முக்கியமல்ல, எப்படி வாழ்கிறோம் என்பதுதான் முக்கியம். நம்மால் முடிந்த அளவு அன்பு கொடுத்தோமா? யாருடைய கண்ணீரையாவது துடைத்தோமா? யாருக்காவது நம்பிக்கையாக இருந்தோமா? நம்முடைய வாழ்க்கையால் இந்த உலகம் கொஞ்சமாவது நல்லதாக மாறியதா? இந்த கேள்விகளுக்கான பதில்தான் இறுதியில் உண்மையான வெற்றியை தீர்மானிக்கும். அதனால் சிவனை வழிபடுவது என்பது ஒரு நாள் மட்டும் செய்யும் வழக்கம் அல்ல. ஒவ்வொரு நாளும் நல்ல மனிதனாக வாழ முயற்சி செய்வதே உண்மையான சிவ பூஜை. ஒவ்வொரு நாளும் ஒரு தவறையாவது திருத்திக் கொள்வதே உண்மையான அபிஷேகம். ஒவ்வொரு நாளும் ஒரு நல்ல செயலை செய்வதே உண்மையான அர்ச்சனை. இப்படி வாழ ஆரம்பிக்கும் மனிதனின் வாழ்க்கையில் மெதுவாக ஒளி பரவ ஆரம்பிக்கும். அந்த ஒளி வெளியில் இருந்து வருவதில்லை, அது ஏற்கனவே நமக்குள் இருந்த சிவத்தை நாம் உணர ஆரம்பித்ததற்கான அடையாளம். சிவனை தேடும் பயணம் உண்மையில் வெளியில் தொடங்கி உள்ளத்தில் முடிகிறது. முதலில் மனிதன் கோயிலுக்கு செல்கிறான், பிறகு மந்திரங்களை ஜபிக்கிறான், அதன் பிறகு புராணங்களை படிக்கிறான். ஆனால் ஒரு நாள் அவன் உணர்கிறான், இவை அனைத்தும் என்னை என்னிடமே அழைத்து வருவதற்கான வழிகள் என்று. அந்த உணர்வு வந்துவிட்டா வாழ்க்கையின் அர்த்தமே மாறிவிடுகிறது. நாம் அனைவரும் வாழ்க்கையில் ஏதாவது ஒன்றை இழந்த அனுபவம் இருக்கும். சிலர் பணத்தை இழந்திருக்கலாம், சிலர் உறவுகளை இழந்திருக்கலாம், சிலர் உடல் நலத்தை இழந்திருக்கலாம், சிலர் நம்பிக்கையை இழந்திருக்கலாம். ஆனால் இவற்றையெல்லாம் இழந்த பிறகும் மீண்டும் எழுந்து நிற்க முடியும். ஆனால் மனதை மட்டும் இழந்துவிட்டால் வாழ்க்கையே தடுமாறிவிடும். அதனாலதான் சிவன் முதலில் மனதை பாதுகாக்கச் சொல்கிறார். ஒரு கண்ணாடி தூசி படிந்திருந்தால் அதில் நம் முகம் தெளிவாக தெரியாது. அதற்காக முகத்தில் குறையில்லை, கண்ணாடியை சுத்தம் செய்தாலே போதும். அதுபோல நமது மனமும் கோபம், பொறாமை, பேராசை, அகங்காரம் போன்ற தூசிகளால் மூடப்பட்டிருக்கும் போது நம்முள் இருக்கும் தெய்வீக ஒளி தெரியாது. அந்த தூசிகளை அகற்றும் ஆன்மீக பயிற்சிதான் சிவ வழிபாடு. சிவபெருமானின் அருள் கிடைத்த மனிதன் பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கையை வாழ்வதில்லை, ஆனால் பிரச்சனைகளால் உடைந்து போகாத வாழ்க்கையை வாழ்கிறான். புயல் வரும்போது பெரிய மரங்கள் கூட முறிந்து விழலாம், ஆனால் நன்றாக வேரூன்றிய மரம் மீண்டும் துளிர்க்கும். அதுபோல இறை நம்பிக்கையில் வேரூன்றிய மனதை எந்த சோதனையும் நிரந்தரமாக வீழ்த்த முடியாது. வாழ்க்கையில் நாம் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் நம்முடைய எதிர்காலத்தை உருவாக்குகிறது. அதனால் சிந்தித்து பேச வேண்டும், சிந்தித்து செயல்பட வேண்டும். இதை நமது முன்னோர்கள் செய்வன திருந்தச் செய் என்று ஒரு வரியில் சொல்லிவிட்டார்கள். இந்த ஒரு பழக்கத்தை வாழ்க்கையில் கொண்டு வந்தாலே பல துன்பங்களை தவிர்க்க முடியும். சிவன் ஒருபோதும் அவசரப்படுவதில்லை, இயற்கையும் அவசரப்படுவதில்லை. விதை முளைக்க வேண்டிய நேரத்தில் முளைக்கிறது, மலர் பூக்க வேண்டிய நேரத்தில் பூக்கிறது, சூரியன் உதிக்க வேண்டிய நேரத்தில் உதிக்கிறான். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது பொறுமை. இன்று செய்த நல்ல செயல் இன்று பலன் தரவில்லை என்பதற்காக அது வீணாகிவிடாது. சரியான நேரத்தில் அதன் பலன் நிச்சயமாக வரும். நாம் அடிக்கடி இறைவன் என்னுடன் இருக்கிறாரா என்று கேட்கிறோம். ஆனால் அந்த கேள்வியை மாற்றி பாருங்க, நான் இறைவன் காட்டும் பாதையில் நடக்கிறேனா என்று. இந்த ஒரு கேள்வியே நம்முடைய வாழ்க்கையை மாற்றும். ஏனென்றால் இறைவன் மீது நம்பிக்கை வைத்திருப்பது மட்டுமல்ல, அந்த நம்பிக்கைக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ்வதுதான் உண்மையான பக்தி. சிவபெருமானின் வாழ்க்கையை ஒரு வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால் அது சமநிலை. சக்தியும் இருக்கிறது, அமைதியும் இருக்கிறது,
கோபமும் இருக்கிறது, கருணையும் இருக்கிறது, துறவும் இருக்கிறது, குடும்ப வாழ்க்கையும் இருக்கிறது. இந்த சமநிலையை வாழ்க்கையில் கொண்டு வர முடிந்த மனிதன்தான் உண்மையில் வெற்றி பெற்றவன். ஒரு நாள் இந்த உலகம் நம்மை பற்றி என்ன நினைத்தது என்பதை யாரும் நினைவில் வைத்திருக்க மாட்டார்கள். ஆனால் நம்மால் யாருடைய வாழ்க்கையில் ஒளி ஏற்றப்பட்டது என்பதை காலம் மறக்காது. அதனால்தான் நன்மை செய்வதில் ஒருபோதும் சோர்ந்து போகாதீர்கள். ஒரு நல்ல வார்த்தை கூட ஒருவரின் வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி கொண்டது. இப்போது இந்த பயணத்தின் முடிவை நோக்கி நாம் நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். ஆரம்பத்தில யார் இந்த சிவன் என்று கேட்டோம். இப்போது அந்த கேள்விக்கு ஒவ்வொருவரும் தங்கள் மனதில் பதில் சொல்ல முடியும். சிவன் என்பது ஒரு பெயர் மட்டுமல்ல, ஒரு சிலை மட்டுமல்ல, ஒரு புராணக் கதை மட்டுமல்ல. மனிதனை மனிதனாக வாழ கற்றுக் கொடுக்கும் உயர்ந்த உண்மை, அன்பின் வடிவம், கருணையின் வடிவம், அமைதியின் வடிவம், ஞானத்தின் வடிவம். இந்த உண்மையை வாழ்க்கையில் உணர ஆரம்பித்தவுடன் ஒவ்வொரு காலையும் ஒரு புதிய அருளாகத் தோன்றும். ஒவ்வொரு மூச்சும் ஒரு வரமாகத் தோன்றும். ஒவ்வொரு மனிதரும் இறைவனின் படைப்பாகத் தோன்றுவார்கள். அப்போது உலகம் மாறவில்லை என்றாலும் உலகத்தை பார்க்கும் நமது பார்வை மாறிவிடும். அந்த பார்வை மாறிய நொடிதான் சிவம் நம்முள் மலரத் தொடங்கிய நொடி. அன்பானவர்களே, இந்த காணொளி மூலம் யார் இந்த சிவன் என்ற கேள்விக்கான சில ஆழமான உண்மைகளை நாம் ஒன்றாக பகிர்ந்து கொண்டோம். சிவனை முழுமையாக வார்த்தைகளால் விளக்க முடியாது. அவரை புத்தகங்களால் முழுவதுமாக புரிந்து கொள்ளவும் முடியாது. ஆனால் ஒரு தூய்மையான மனதாலும் உண்மையான பக்தியாலும் நல்ல வாழ்க்கை முறையாலும் அவரை உணர முடியும் என்று நம் மகான்களும் சித்தர்களும் நமக்கு கற்றுக் கொடுத்துள்ளனர். இந்த காணொளியில் கூறப்பட்ட கருத்துக்கள் உங்கள் மனதில் ஒரு சிறிய மாற்றத்தையாவது உருவாக்கியிருந்தால், இன்று முதல் தினமும் சில நிமிடங்களாவது அமைதியாக அமர்ந்து மனதார ஓம் நம சிவாய் என்று ஜபித்துப் பாருங்கள். வெளியில் என்ன மாற்றம் நடக்கிறது என்பதை விட உங்களுக்குள் என்ன மாற்றம் நடக்கிறது என்பதை கவனியுங்கள். அந்த அமைதியே சிவத்தின் முதல் அருள். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் குடும்பத்தினருடனும் நண்பர்களுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் இறை நினைவு பகிர்ந்தால் குறையாது, மேலும் மேலும் பெருகும். இது போன்ற ஆன்மீகம், சித்தர்கள், சிவபெருமானின் அருள்வாக்குகள் மற்றும் வாழ்க்கையை மாற்றும் பக்தி காணொளிகளை தொடர்ந்து பார்க்க எங்கள் சிவமே நிம்மதி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல்லை அழுத்தி வையுங்கள். அப்போது நாங்கள் வெளியிடும் ஒவ்வொரு புதிய காணொளியும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இறைவன் சிவபெருமான் உங்கள் வாழ்க்கையில் அமைதியையும் ஆரோக்கியத்தையும் நல்ல சிந்தனையையும் குடும்ப ஒற்றுமையையும் ஆன்மீக முன்னேற்றத்தையும் அருள்வாராக. ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம்.